ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இன்னைக்கு திரிகோண ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஜோதிட ஆராய்ச்சியை மேற்கொள்வோம். பார்த்துக்குங்க. திரிகோண ரகசியம். திரிகோண ரகசியம், திரிகோணங்கள் என்றால் என்ன அப்படிம்போம். ஜோதிடத்தில் 1, 5, 9 என்பது திரிகோணங்கள். 1, 5, 9 என்பது திரிகோணங்கள். நல்லா பார்த்துக்குங்க. மேசம், சிம்மம், தனுசு ஒரு திரிகோணம். ரிஷபம், கன்னி, மகரம் ஒரு திரிகோணம். மிதுனம், துலாம், கும்பம் ஒரு திரிகோணம். கடகம், விருச்சகம், மீனம் ஒரு திரிகோணம். பார்த்துக்குங்க. மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் அப்படின்னு நம்ம இந்த திரிகோணத்தை பிரிச்சிருக்கிறோம். இந்த திரிகோணங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் திரிகோணத்தில் கிரகங்கள் இருந்தால் அது நற்பலனை கண்டிப்பாக செய்யும் என்பது விதி. அதனால தான் இந்த திரிகோண ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க முடியாது. இது எமது அனுபவ அறிவு. நல்லா பார்த்துங்க. திரிகோண இணைவுகள் எங்கே எப்படி நினச்சிருக்குன்னு பாருங்கள். இதுதான் ரகசியம், ரகசியமான ரகசியம் அப்படிங்கிறது. அப்போ இந்த திரிகோணங்கள் பார்த்துக்குங்க. திரிகோணத்தில் நம்ம மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். இதுதான் ஒரு கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கிறத விட இது நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். அப்போ மேச மண்டலம் அப்படிங்கிறது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் வரைக்கும் இருக்கிறது மேச மண்டலம். சிம்ம மண்டலம் அப்படிங்கிறது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் என்பது சிம்ம மண்டலம். அடுத்து தனுசு மண்டலம். தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்பது தனுசு மண்டலம். அதானுங்க திரிகோணம் 3 மண்டலமாக பிரிச்சிருக்கிறோம். இதே திரிகோண ரகசியம், ரகசியமான ரகசியம், தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன சொல்லிக்கிறோம்னா, மேச மண்டலத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது அனுப்பிட்டுருக்கிறோம். மேசத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் சந்திரன், ராகு உச்சம், கடகத்தில் குரு உச்சம். அடுத்து சிம்ம மண்டலத்தில் கன்னியில் புதன் உச்சம், துலாத்தில் சனி உச்சம், விருச்சகத்தில் கேது உச்சம். அடுத்து தனுசு மண்டலத்தில் மகரத்தில் செவ்வாய் உச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இவ்வளவு தானுங்க திரிகோண ரகசியம். இந்த திரிகோண ரகசியங்கிறது இந்த மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலங்களில் கிரகங்கள் இருந்தால் முழு பலனை தரும். இது திரிகோண இணைவு. இந்த மேச மண்டலத்திலும் சிம்ம மண்டலத்திலும் தனுசு மண்டலத்திலும் கிரகங்கள் இருந்தால் அது ஒன்றை ஒன்று இணைக்கும். அதுதான் திரிகோண இணைவு. மேசம், சிம்மம், தனுசு அப்படி திரிகோண இணைவு. அப்போ மேசத்தில் ஒரு கிரகம் இருக்குது, சிம்மத்தில் ஒரு கிரகம் இருக்குது, தனுசில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா இது ரன்னிங். எப்படி இருந்தாலும் இந்த திரிகோண இணைவு சக்ஸஸ் ஆகும். அப்போ மேசத்தில் ஒரு கிரகம் இருந்து, சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்து, தனுசில் ஒரு கிரகம் இருந்தால் இதனுடைய கிரக தசாபுத்திகள் சூப்பராக வேலை செய்யும். அவர்கள் கண்டிப்பாக கீழே போக மாட்டார்கள். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அதாவது சுபராக இருந்தாலும் சரி, அசுபராக இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. அப்போ இந்த திரிகோணத்தை இணைக்கிறது யார் அப்படிங்கிறதான் அது பேர் திரிகோண ரகசியம்னு சொன்னேன். அப்போ இந்த திரிகோண ரகசியங்கிறது இவ்வளவு தான். மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலத்தில் கிரகங்கள் இருந்தால் அது ஒன்றை ஒன்று இணைக்கும், ஒன்றை ஒன்று ஈர்க்கும், ஒன்றை ஒன்று பார்க்கும், ஒன்றை ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்பு அதிகமாக கிடச்சி அந்த கிரக திசையை, புத்தியை வலு சேர்க்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த திரிகோண இணைவுங்கிறது இதுதான்.
அப்போ மேசம், சிம்மம், தனுசு மண்டலங்களில் கிரகங்கள் இருப்பதை பொறுத்து குறிப்பாக இப்படி இருக்கணும். மேசத்தில் சூரியன் உச்சமாகுது, ரிஷபத்தில் சந்திரனோ ராகு உச்சமாகுது, கடகத்தில் குரு உச்சமாக இருந்து, கன்னியில் புதன் உச்சமாக இருந்து, துலாத்தில் சனி உச்சமாக இருந்து, விருச்சிகத்தில் கேது உச்சமாக இருந்து, அல்லது மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்து, மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருந்தால் இந்த திரிகோண இணைவு திரிகோண ரகசியமாக வேலை செய்யும். ரகசியமான ரகசியம் இதுதான். அப்போ இந்த திரிகோண இணைவுகள் உங்களுக்கு நற்பலனை தர வேண்டும் என்றால் கிரகங்கள் இந்த இதில் இருக்கணும். அப்போ கிரகங்கள் இங்கிருந்தால் இந்த திசா புத்திகள் அந்தரங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து சூரியன் உச்சங்க வேலையை செய்யலைம்பா, ஒருத்தர் சந்திரன் உச்சம்ப வேலையை செய்யலைம்பா. ஏன்னா இணைவுகள் வரணும். அந்த இணைவுகள் தான் திரிகோண இணைவுகள். அப்போ மேசம், சிம்மம், தனுசு ஒரு இணைவு, ரிஷபம், கன்னி, மகரம் ஒரு இணைவு, மிதுனம், கும்பம், மிதுனம், துலாம், கும்பம் ஒரு இணைவு, கடகம், விருச்சிகம், மீனம் ஒரு இணைவு. இந்த இணைவுகளில் கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்கள் தந்தே தீரும். இந்த மாதிரி உங்களுக்கு இணைவுகள் இருக்குதான்னு பாருங்கள். திசைகள் அல்லது புத்திகள் அதை தொடர்பு செய்தான்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜாதகத்தை தெளிவாக துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இதுவரை யாரும் சொல்லாத ஒரு அமைப்பு. இங்கே பார்த்துக்குங்க, திரிகோண வீடுகளில் ஃபஸ்ட்டு மேசம், சிம்மம், தனுசு. ரெண்டாவது பாருங்க ரிஷபம், கன்னி, மகரம். மூணாவது பாருங்க கடகம், விருச்சகம், துலாம், இது மீனம். இதுதான் திரிகோண உச்ச வீடுகளோட முழு பலன்களை தருவது. மேசத்தில் சூரியன் உச்சமாகும், ஓகே. ஆனால் சிம்மத்தில் எந்த கிரகமும் உச்சமும் கிடையாது, அடுத்து தனுசில் எந்த கிரகம் உச்சம் கிடையாது. ஆனால் அந்த ரிஷப திரிகோணத்தில் பாருங்கள், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், கன்னியில் புதன் உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம். இது சூப்பராக வேலை செய்யுங்க. அப்போ இரண்டாவது இணைவு மேசத்தில் மேசம், சிம்மம், தனுசுவை விட ரிஷபம், கன்னி, மகரம் சூப்பராக வேலை செய்யும். அடுத்து பாருங்க, அது கடகத்தில் குரு உச்சம், விருச்சிகத்தில் கேது உச்சம், அங்கே மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இது அதை விட சூப்பராக வேலை செய்யும். அப்போ இந்த மூணு திரிகோணங்களில் நல்லா வேலை செய்கிறது ரிஷப திரிகோணமும் கடக திரிகோணமும் நல்லா வேலை செய்யும். ஆனால் மேச திரிகோணம் கரெக்டாக வேலை செய்யாது. இதையும் பார்த்துங்க. அப்போ இதை பார்த்துட்டு என்னங்க எனக்கு மேசத்துலேயும் சிம்மத்துலேயும் தனுசுலேயும் கிரகங்கள் இருக்குது, எனக்கு நற்பலனை கொடுக்கல, சுமாரான பலன்களை கொடுக்கும். ஆனால் ரிஷப திரிகோணமும் கடக திரிகோணமும் சூப்பரான பலன்களை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரை யாரும் சொல்லாத திரிகோண ரகசியம் அடுத்தும் தொடரும். நன்றி, வணக்கம்.